தற்போதைய அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மின் கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. புதுச்சேரியில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் புதுச்சேரியில் இன்று முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சித்தார்த். வணக்கம் சித்தார்த், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சித்தார்த். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை முழுவதுமாக ரத்து செய்ய கோரியும், மின் கட்டணத்தில் உள்ள சப்சார்ஜுகளை நீக்க வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது, டிஜிட்டல் மின் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுங்கின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் பந்த் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த முழு அடைப்பு போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. அதே போல ஆட்டோக்கள், டெம்போக்களும் இயங்கவில்லை. பேருந்துகள் சிறிதளவே இயக்கப்பட்டது. அரசு பேருந்துகள் சிறிதளவே இயக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் அதிக அளவில் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். அதாவது நகர பகுதியில் இணைக்கும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் இன்று பந்த் காரணமாக தனியார் பேருந்துகளும் இயக்கப்படாமல் உள்ளது. மேலும் இந்த குபேர் அங்காடி, நேரு வீதி, அண்ணா சாலை, மறைமலை அடிக்கிற சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகள் மற்றும் நகரம் மற்றும் கிராம பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதே போல் திரையரங்குகளில் பகல் காட்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த முழு அடைப்பு காரணமாக 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு அரசு சார்பில் நேற்று விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனிடையே இந்த மின் கட்டண உயர்வை கண்டித்து பல்வேறு இடங்களில் இந்தியா கூட்டணியினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த தவளக்குப்பம் பகுதி கடலூர் சாலையில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அளவில் சாலை மறியலில் ஈடுபட்டு அவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் தகவல் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த அரசு இந்த பந்துக்கு ஆதரவாக 1 முதல் 8 வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்திருப்பது அரசு ஆதரவு அளிப்பதாக பல்வேறு சமூக அமைப்பினரும் தெரிவித்து வருகின்றனர். இந்த பந்து காரணமாக புதுச்சேரி மற்றும் நகரப்புற பகுதி முழுவதும் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜனனி. சித்தார்த், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.